வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதுங்க கொத்தமல்லி சட்னி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுட்டேங்க. 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி நல்லா அலசி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக உருவி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க. அதுக்கப்புறம் அம்மியில் வச்சு நல்லா அரைக்க வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு இந்த இலையை நல்லா அரைச்சிங்க. இந்த இலை நல்லா அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொத்தமல்லி சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா அரைச்சிருங்க. ஏன்டா மிக்ஸி இருக்கிறப்ப எதுக்குடா இதை வச்சு அரைக்கணும்னு கேட்காதீங்க. மிக்ஸி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் சுவையாகவும் இருக்குங்க. அதோடு நம்ம வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கொத்தமல்லி, அதை அப்படியே இதில் போட்டு தாளித்து எடுக்க வேண்டியதுதாங்க. சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா, சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம வீடியோ மறக்காமல் உப்பு சேர்த்துருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்.